தமிழக ஆளுநராக செயல்பட்டு வந்த ஆர்.என். ரவி மாற்றப்பட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த அனந்தபோஸ் ராஜினாமா செய்த நிலையில் ஆர்.என். ரவி அம்மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பல்வேறு விவகாரங்களில் தொடர் மோதல் இருந்து வந்த நிலையில் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கும் நிலையில் முழுநேர ஆளுநரை மத்திய அரசு எப்போது நியமிக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் தவிர்த்து 7 மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்து வரும் சிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும், டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரஞ்சித் சிங் சாந்துவும், நாகாலாந்து ஆளுநராக நந்த்கிஷோர் யாதவும், பீகார் ஆளுநராக சையத் அதா ஹசனையும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆளுநர் சி.வி. அனந்தபோஸின் ராஜினாமா தொடர்பாக தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள மம்தா பானர்ஜி, மத்திய உள்துறை அமைச்சரின் அழுத்தங்களுக்கு ஆளுநர் ஆளாகியிருந்ததால் அதை எண்ணி தாம் வியப்படையப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் தமக்கு தெரிவித்ததாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தம்மிடம் எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை எனவும், ஒருதலைபட்சமான முடிவுகள் எடுப்பதை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.